தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது அவங்க கௌசி. அயலி அண்ட் சிவா சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சீன், இந்திரா கபிலனை பார்க்க ரூமுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய கிஃப்டை பார்க்குறாங்க. அதை கபிலன் பார்க்குறாரு. ஸோ அந்த கிஃப்டை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது, அக்கா அது எதுவும் இல்லை, சும்மா தான் என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கபிலன் ஏதோ சமாளிக்க, அந்த சமயம் பார்த்து கபிலனோட ஃபோனுக்கு வர்மா கால் பண்ணுறாங்க. அக்கா முன்னாடி எப்படி பேசுறதுன்னு ஃபஸ்ட்டு காலை கட் பண்ணாலும் இரண்டாவது முறை அதை தவிர்க்க முடியலை. ஸோ தனியாக போய் கபிலன் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. வர்மா இங்கே கபிலனை வார்ன் பண்ணுறாங்க, இன்னும் சரக்கு போய் சேரலை, ஏன் லேட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வீட்டில் நிச்சயதார்த்த வேலை நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு கபிலன் ஒரு பக்கம் சொல்லும்போது, அந்த சரக்கு முதல்ல போய் சேரணும் அப்படின்னு சொல்ல, நான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு கபிலன் பேசிகிட்டு இருக்கதை இந்திரா பார்க்குறாங்க. பார்த்துட்டு கபிலன் கிட்டே விசாரிக்கிறாங்க. ஸோ யார்கிட்ட ஃபோனில் ஏதோ செய்து கொடுக்குறேன்னு சொன்னேன், என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, ஃப்ரெண்டு தான் இது மாதிரி பார்ட்டி கேட்குறாங்க, இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன்க்கான்னு கபிலன் சமாளிக்க, இப்போது இந்த சமயம் வீட்டை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, ஏன்னா என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு இந்திரா கபிலனை வார்ன் பண்ணுறாங்க. அதே சமயம் இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ்காரங்க எல்லாருமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது பப்பில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வர்மாவுடைய ஃபேஸ் சரியாக தெரியலை. ஆனால் வர்மா கையில் வச்சுருந்த கிஃப்ட் பாக்ஸ் கபிலனோட கைக்கு போனதை பார்க்குறாங்க. கபிலனை மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லி இங்கே விசாரிக்க சொல்கிறாங்க. அப்போது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த விஷயத்தை இந்திராவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது உங்கள் தம்பி மேலேயே போலீஸ் சந்தேகப்படுறாங்க, கூடிய சீக்கிரம் உங்கள் தம்பியை அரெஸ்ட் பண்ண வீட்டுக்கே போலீஸ் வரும், பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எதிரிகள் நிறையா வந்துட்டாங்க, இதில் யாரோ செய்கிற சதி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இந்திராவுடைய தம்பியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த சீனை முடிக்கிறாங்க. அடுத்த சீன் அப்படின்னு பார்க்கும்போது, அயலியோட சித்தி அத்தை 2 பேருமே இங்கே இந்திராவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ சம் டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. அந்த சமயம் பார்த்து விஜயகுமார், அதாவது போலீஸ் வீட்டுக்கு வராங்க. ஜமுனாவையும் செல்லம்மாவையும் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்திரா அந்த போலீஸ்காரரை மீட் பண்ணுறாங்க. அப்போ அவர் உங்கள் தம்பி மேலே சந்தேகம் இருக்குது, கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண வருவோம் அப்படின்னு சொல்ல, எங்கள் கடமையை நீங்கள் செய்ய விடுங்கன்னு சொல்லும்போது, ஸோ ஏன் தம்பியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி இந்திரா ஒரு சொடக்கு போடுறாங்க. அடுத்த செகண்ட் போலீஸ் ஆஃபீஸருக்கு அங்கே ஒரு கால் வருது. ஹோம் மினிஸ்ட்ரே நேராக அந்த போலீஸ்காரருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஓகே சார்ன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போது போகிறதுக்கு முன்னாடி, உங்கள் தம்பிக்கு எதிரான ஆதாரங்களை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வரோம், அப்போ எங்களுடைய கடமையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. ஒட்டுமொத்த குடும்பமும் கொந்தளிக்கிறாங்க. கபிலன் மேலே எப்படி இப்படி ஒரு பழியை தூக்கி போட முடியும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்குன்னு எதிரிகள் நிறையவாயிட்டாங்க, ஸோ அதனால தான் இப்படி மிரட்டுறாங்க, அதுவும் கல்யாணம் நடக்கப்புற இந்த சமயத்தில் இப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இதில் ஏதோ சதி இருக்குது அப்படின்ற மாதிரி இந்திரா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் பாவையோட, அதாவது இந்திராவுடைய பொண்ணு பார்த்திங்கன்னா எங்கள் அயலி ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணை மீட் பண்ண அவங்க அப்பா வராங்க. அந்த சமயம் அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் ஸோ எதிர்த்தாப்புல வர காரை கூட கவனிக்காமல் ஓடி வராங்க. அப்போ அந்த பொண்ணை அயலி தான் காப்பாற்றுறாங்க. அப்போது அயலியை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு சின்னதாக சந்தேகம் வந்துடுச்சு. அயலியும் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு நம்மளை கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்ற சந்தேகத்தில் நிற்க, அதே சமயம் இந்திராவோட என்ட்ரி. ஸோ இந்திரா கிட்ட பாவை அயலியை பற்றி சொல்கிறாங்க. அயலி செம ஷாக் ஆகுறாங்க. இதோட எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.